Hi friends, welcome back to JS Vlogs 223 5 Souls. நான் பெங்களூர்லேருந்து லதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமா? நான் என் லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக லாஸ்ட்டு வீடியோவில் நான் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என் சின்ன பையன் நிறையா சப்போர்ட் பண்ணான்னு சொன்னேன். ஆனால் அந்த ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ண மறந்துட்டேன் நான். அதனால் நான் இந்த வீடியோவில் அதை போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன் தான். என்னடா இது சேனல் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆகுது, இப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ தான் எனக்கே தோணிக்கு. ஆக்சுவலாக ஸ்வர்ணலதா நாங்கள் நேம் ஜேஎஸ் விலாக்ஸ்ன்னு வச்சதே. ஜே ஜோதி சங்கர், எஸ் ஸ்வர்ணலதா. அப்படி தான் நிறையா பேர் ஜேஎஸ் விலாக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ஆக்சுவலாக எங்கள் 2 பேர்த்து நேம் வச்சு தான் வந்தது. இப்போ ரீசெண்டாக தான் நான் குழந்தைங்களும் நேம் ஆட் ஆகணும்னு சொல்லி 5 சோல்ஸ் நாங்கள் மொத்தம் எங்களுக்கு 3 குழந்தைங்க, 2 பையங்க, ஒரு பொண்ணு. ஃபஸ்ட்டு பையன் காலேஜ் படிக்கிறான், செகண்டு 5th படிக்கிறான் ஆஃப்டர் லாங் கேப், தேர்டு பாப்பா 5 வயசு. இதெல்லாம் நான் பின்னால் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன், ஏன் இவ்வளோ லாங் கேப் அப்படின்லாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறது எங்கள் லவ் ஸ்டோரி தான். ஆக்சுவலாக எங்களது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். எங்கள் லவ் ஸ்டோரிங்கிறத விடவே மேக்ஸிமம் என்னோடய லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். அந்தளவு இந்த ஸ்ட்ராங் ஒன் சைடு லவ். அதுக்கப்புறம் டபுள் சைடு லவ் ஆகி அதுக்கப்புறம் தான் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்தது. அது எப்படி என்னன்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அப்பா அப்பாவோட தங்கச்சி, அப்பாவுக்கு அடுத்த இது பிறந்தது பொண்ணு. அந்த தங்கச்சியோட பையன்தான் என்னோடய ஹஸ்பண்ட். ஆக்சுவலாக அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 9 பேர். அப்பாவையும் சேர்த்தி 5 பொண்ணுங்க, 4 பையங்க. ஆயா தாத்தாவுக்கு மொத்தம் பிறந்தது 9 பேர். 5 பொண்ணுங்க, 4 பையங்க. இதில் அப்பா ஒரு சென்டர்னு சொல்லலாம். 2 பெரியப்பா இருக்காங்க, 2 அத்தைங்க, பெரிய அத்தைங்க, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் மேல் என்னோடய மாமியார், அதாவது அத்தை, 3 அத்தைங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் இருக்காப்புல, சித்தப்பா இருக்காங்க. மொத்தம் 9 பேர். இப்போ